கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வேத வசனம் 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமீன். பிரியமானவர்களே, நம் பாரங்களை, நம் கவலைகளை ஏற்றுக்கொள்கிற ஒரே கடவுள் நம் இயேசு மாத்திரமே. ஏனென்றால் அவர் மனிதனாய் பிறந்து இந்த உலகில் உலாவினபடியால் அவருக்கு நம் எல்லாருக்கும் என்னென்ன கஷ்டங்கள் வரும், பாடுகள் வரும், கண்ணீரின் பாதை எப்படி இருக்கும் என்று எல்லாமே அவருக்கு தெரியும். அவரும் அந்த பாதையில் கடந்து போயிருக்கிறாரே. எல்லாராலும் கைவிடப்பட்டு தனிமையாய் சிலுவை பாடுகளை அனுபவித்து மரித்தாரே. அவருக்கு நம் எல்லா கஷ்டங்களும் புரியும். அவரால் நம் வேதனைகளை புரிந்து கொள்ள முடியும். அதனால்தான் அவர் உங்களையும் என்னையும் பார்த்து இன்று சொல்கிறார், மகனே, மகளே, உன் கவலைகளை எல்லாம் என் மீது வைத்துவிடு, நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், நீ நிம்மதியாக இரு என்று சொல்கிறார். நாம் ஏதாவது ஒரு காரணத்திற்காக அழுது கொண்டிருக்கும் பொழுது யாராவது வந்து நம்மிடத்தில் ஏமா அழுகிறாய் என்று கேட்டுவிட்டால் போதும், இன்னும் அதிகமாய் அழுவ ஆரம்பித்து விடுவோம். நமக்கு ஏதாவது அவர்கள் மூலமாய் உதவி வராதா என்று எதிர்பார்ப்போம். இங்கு தேவன் அதே போல்தான் உங்களையும் என்னையும் விசாரிக்கிறார். ஏன் அழுகிறாய், உனக்கு என்ன வேண்டும் என்று விசாரிக்கிற தேவனாயிருக்கிறார். யார் மூலமாக உனக்கு இந்த கஷ்டம் வந்தது, என்ன நடந்தது, என்ன பிரச்சனைக்காக இப்படி கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறாய், உனக்கு இப்பொழுது என்ன வேண்டும் என்று நம்மை விசாரிக்கிறார். கரிசனையோடு விசாரிக்கிறார். நாம் மனிதர்களிடம் தேடி தேடி ஓடிப்போய் நம் பிரச்சனைகளை சொல்வதை விட, என் மகன், என் மகள் என்னிடம் தன் பிரச்சனைகளை சொல்ல மாட்டார்களா என்று ஏங்கி நம்மை விசாரிக்கிற நம் அன்பு தெய்வம் இயேசுவிடம் நம் பிரச்சனைகளை, நம் கஷ்டங்களை சொல்லலாமே. மனிதர்களால் கூட தீர்த்து வைக்க முடியாத கஷ்டங்களை நமக்காய் நம் தேவன் தீர்த்து வைக்க வல்லவராய் இருக்கிறாரே. அதனால்தான் இங்கு வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது, அவர் உங்களை விசாரிக்கிற தேவனாயிருக்கிறபடியால் உங்களை கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று. பிரியமானவர்களே, உங்கள் கவலையெல்லாம் அவரிடம் சொல்லிவிட்டு அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது ஒரு தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை நிரப்பும். நம் தேவனின் உள்ளமும் மகிழ்ந்து, என் மகன், என் மகள் இவ்வளவு பாடுகளிலும் என்னையே நம்பியிருக்கிறாளே என்று மகிழ்ந்து உங்களையும் உங்களை கவலைகளிலிருந்து, கஷ்டங்களிலிருந்து அற்புதமாய் விடுதலையாக்கி உங்களையும் மகிழ செய்வார். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு அற்புதம் வேண்டுமானால் நீங்கள் மனிதர்களிடம் உங்கள் கவலைகளை, கஷ்டங்களை சொல்லி அழுவதை விட்டுவிட்டு உங்களை எல்லாம் என்றும் எப்பொழுதும் விசாரிக்கிற உங்கள் தேவனிடம் உங்கள் கவலைகளை எல்லாம், கஷ்டங்களை எல்லாம் சொல்லிவிட்டு அவர் மேல் எல்லா பாரத்தையும் வைத்துவிட்டு அமைதியாய் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருங்கள். நிச்சயம் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அவர் நல்லவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் அப்படியே செய்வார். உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ நிச்சயமாக நிறைவேற்றுவார் அதை. ஆமேன். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ.